Hi friends, welcome to Mauni Cine Updates. ஸோ நம்ம லக்ஷ்மி பிரியா நம்ம மகாநதி சீரியலில் காவேரி கேரக்டர் பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்கள பற்றின ஒரு அப்ரிஷியேஷன் வீடியோ தாங்க. ஸோ ஃபேன்ஸ்ல அவங்களை கொண்டாடிட்டு இருக்காங்க, அதை பற்றின ஒரு வீடியோ தான் அங்கே ஷேர் பண்ண போகிறேன். மலையாளம் சீரியல் சந்திரகாந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியல் பற்றி அதில் வந்து ஃபுல்லாக நான் பேச போகிறேன். ஸோ இந்த சீரியல் சந்திரகாந்தம் அப்படிங்கிற ஒரு சீரியலில் நம்ம லக்ஷ்மி பிரியா ஹீரோயினா பண்ணாங்க நந்தா அப்படிங்கிற ஒரு கேரக்டரில். அவங்களுக்கு ஜோடியா ஆக்டர் சஜேஷ் கௌதம் அப்படிங்கிற ஒரு கேரக்டர்ல வந்து ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த சீரியல்ல இருந்தா நம்ம லக்ஷ்மி பிரியா வந்து குவிட் பண்ணாங்க. அவங்களுக்கு ரீப்ளேஸ்மெண்டா தான் மானசி ஜோஷி வந்து ரீப்ளேஸ் ஆனாங்க. ஸோ அவங்க ரீப்ளேஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம நந்தா கேரக்டரை எவ்வளோ லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி நம்ம லக்ஷ்மி பிரியாக்கே தெரிஞ்சிருக்கு. மலையாள ஃபேன்ஸ் வந்து இவங்களை எவ்வளோ லவ் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்றுக்கு அவங்க ஒரு லைவ் வந்திருந்தாங்க. ஸோ அந்த லைவுமே நெக்ஸ்ட் வீடியோவில் நான் ஷேர் பண்றேன் அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க பேசியிருந்தா அந்த லைவ் வீடியோவை நான் ஷேர் பண்றேன் உங்களுக்கு அடுத்த வீடியோவில். அவங்க சீரியல் விட்டு குவிட் ஆனதுமே அந்த சீரியல் ஆக்ட் பண்ணிருந்தாலே ஆக்டர் சஜேஷ் அவங்க கிட்ட நான் கேட்டிருந்தேன் எதுக்காக குவிட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க ரொம்பவே சர்ப்ரைஸாக இருந்துச்சு. அவங்க நமக்கு ரிப்ளையுமே பண்ணியிருந்தாங்க, ரொம்பவே ஹாப்பியாகவும் இருந்துச்சு. மேக்ஸிமம் வந்து அவர் ரிப்ளை பண்ண மாட்டாங்க, பட் அவர் ரிப்ளையுமே பண்ணியிருந்தாரு. ஆல்ரெடி அவங்க வந்து தமிழில் ஒரு சீரியல் பண்ணிட்டு இருக்காங்க, டேட் இஷ்யூனால வரல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அவங்க ரிப்ளை பண்ணது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. அந்தாக்காக அந்த சீரியல் பார்க்க ஆரம்பிச்சு இப்போ நான் கௌதம்க்கு ஒரு ஃபேனாகவும் ஆகிட்டேன். ஸோ அதை பற்றி நான் ஃபுல்லாக நான் ஷேர் பண்ணுறேன் ஏன் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம லக்ஷ்மி பிரியா குவிட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற ஒரு அப்டேட் கிடைச்சதுக்கு அப்புறமா தான் நான் அந்த சீரியல் வந்து பார்க்க ஸ்டார்ட் பண்ணேன். ஸோ சும்மா நான் வந்து ஒரு சில ப்ரொமோ பார்க்கும்போது எனக்கு அந்த சீரியல் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த ப்ரொமோ பார்க்கும்போதே ஸ்டில் நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு தாட் இருந்துச்சு. எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் இருக்குங்க. ஏதாவது ஒரு சீரியல் எனக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து நான் பார்ப்பேன். அப்போ தான் வந்து நல்லா இருக்கும், இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் பார்க்க அப்படின்னு சொல்லிட்டு. பிடிச்ச சீரியல் வந்து அப்படி தான் நான் பார்ப்பேன். எனக்கு மலையாளம் வந்து அவ்வளோவா தெரியாது, கொஞ்சம் கொஞ்சம் வந்து பார்த்தா புரியும். அந்த மாதிரி தான் வந்து இந்த சீரியல் நான் ஃபர்ஸ்ட் எபிசோட்லேருந்து பார்க்க ஆரம்பித்தேன். நந்தா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு பேரு. அது மலையாள ஃபேன் எனக்கே அவ்வளோ பிடிச்சிருக்கும் போது மலையாளம் அவ்வளோவா தெரியாது, பட் மலையாள ஃபேன்ஸ்க்கு எவ்வளோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரியலைஸ் பண்ணேன். அப்படி வந்து லவ் பண்ணாங்க நந்தா அண்ட் கௌதமோட ஃபேன்ஸை. ஸோ டிஆர்பிலையுமே 3rd பொசிஷனில் இருந்தாங்க. ஸோ அது வந்து இப்போ சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் சந்திரகாந்தம் சீரியல் பற்றி ஏதாவது அப்டேட் கிடைச்சாலும் சரி, லக்ஷ்மி பிரியா ஏதாவது ஒரு அப்டேட் போட்டாலும் சரி, லக்ஷ்மி பிரியா பற்றி ஏதாவது ஒரு அப்டேட் வந்தாலும் சரி, அதுக்கு கீழே ஃபுல் கமெண்ட்டும் நந்தா ப்ளீஸ் கம் பேக், நீங்கள் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட ஃபேன்ஸ் வந்து அவங்களை திருப்பி வர சொல்லி வந்து நிறைய கேட்டே இருந்தாங்க. அந்த மெசேஜ் பார்க்கும்போது நமக்கே தெரியும் அவங்க எவ்வளோ மிஸ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. சீரியலில் பார்த்தீங்கன்னா நந்தாவோட ஆக்டிங் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. ஒரு குறும்புத்தனமான அந்த குறும்புத்தனம், கோவம் எல்லாமே இருக்கும் அந்த கேரக்டர்ல. அது எல்லாமே நம்ம நந்தா, அதாவது நம்ம லக்ஷ்மி பிரியாக்கு ஆப்டா இருக்கும். அவங்க ரொம்பவே அழகா ஆக்டும் பண்ணியிருப்பாங்க. அவங்களுக்காகவே செதுக்கிற ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். ஒரு சிம்பிளான மேக்கப், ஓவர் ஆக்டிங்லாம் இல்லாம ரொம்ப அழகா இருக்கும் அந்த கேரக்டர். நீங்க ப்ரொமோஸ் பார்த்தாலே உங்களுக்கே தெரியும் எப்படி அழகா ஆக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருந்த ஒரு காம்போவை சடனாக வந்து சேஞ்ச் ஆனது வந்து கண்டிப்பாக என்னாலே அக்செப்ட் பண்ண முடியல. ஸோ சீக்கிரம் இந்த நந்தா வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானே வந்து நடக்காதுன்னு தெரிஞ்சும் நடந்தால் நல்லா இருக்குமே அப்படிங்கிற ஒரு ஃபீல் இருக்குது. அப்போ அந்த ஃபேன்ஸ்க்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எனக்கு புரியுது. ஸோ வந்து அவங்களும் வந்து வரமாட்டேன் அப்படிங்கிற விஷயத்தை அவங்களோட லைவ்லுமே ஷேர் பண்ணியிருந்தாங்க. ஒரு சில ஹெல்த் இஷ்யூஸ்னால வந்து வர முடியாது அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருந்தாங்க. புதுசாக நந்தாவாக இருக்கவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இவங்க போனாலுமே எனக்கு கௌதம் அந்த சீரியல் பார்க்கும்போது கௌதமோட ஆக்டிங் ரொம்ப பிடிச்சி. ஸோ கௌதம்காக இப்போ அந்த சீரியல் வந்து கண்டினியூ பண்ணிட்டு இருக்கேன், பாஷை புரியாட்டியும். ஸோ நம்மளுக்கு பிடிச்சதுனால பார்த்துட்டு இருக்கோம். இந்த சீரியல் பார்த்தீங்கன்னா நெஞ்சு மறப்பதில்லை அப்படின்னு சொல்லி நம்ம தமிழில் போயிட்டு இருந்துச்சா, அந்த சீரியலோட ரீமேக் தானே. எனக்கு அதுவே வந்து இப்போ ரீசெண்டாக தான் தெரியும், ஒரு கமெண்ட் பார்த்து. எனக்கு அது கூட தெரியாது. ஸோ நந்தா கௌதம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம லக்ஷ்மி பிரியா அண்ட் சஜேஷ் அவங்களோட ஆக்டிங், அவங்களோட பாண்ட், அவங்களோட காம்போ ரொம்ப நல்லா இருந்துச்சு. பட் கண்டிப்பாக நான் அதை இப்பயும் மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கேன். லக்ஷ்மி பிரியா அந்த சீரியலில் மட்டும் கிடையாது, இதுலையுமே வந்து அந்த குடும்பத்தனம், விளையாட்டுத்தனம் எல்லாமே இருக்கும். காவேரியிலையுமே அது வந்து அவங்களோட ஆக்டிங் ரொம்ப யூனிக்காக இருக்கும். ஸோ ஒரு சில கேரக்டர் தான் அந்த மாதிரி நம்மளால அந்த இடத்துக்கு ரீப்ளேஸ் ஆக முடியாமல் நம்ம பார்ப்போம். அந்த மாதிரி தான் வந்து நல்லா நந்தா வந்து ரீப்ளேஸாக அதை யாரும் பார்க்க முடியாமல் இருந்துட்டு இருக்கு. சித்துக்கு ஒரு யூனிக்கான ஒரு ஆக்டிங் திறமை இருக்கும் இல்லையா, அதே மாதிரி தான் நம்ம காவேரிக்குமே இருக்குது. ஸோ ஒரு யூனிக்கான ஒரு ஆக்டிங் ஸ்கில் அவங்க கிட்ட இருக்குது. சித்து அண்ட் நம்ம மாரிமுத்து சார் இது நிச்சய சீரியலில் கூட செய்யணும், இவங்களுக்காக மட்டும் தான் நம்ம வந்து அந்த ஒரு சீரியலில் பார்க்குற மாதிரி இருப்போம். ஸோ அவங்க ரீப்ளேஸ் பண்ண முடியாத ரீசன் அவங்க வந்து இல்லை அப்படிங்கிற ஒரு ரீசனால தான். பட் வந்து இதில் நம்ம நந்தா கேரக்டர் ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு பாசிபிள் இருந்தும் அவங்க வந்து வர முடியாது, வரதுக்கு பாசிபிள் இல்லை அப்படிங்கிற மாதிரி அவங்க லைவ்லையுமே ஷேர் பண்ணிட்டாங்க. பட் வேற வழி கிடையாது, புதுசாக வந்திருக்க நந்தாக்கு நம்ம சப்போர்ட் கொடுத்து தான் ஆகணும். ஐ மீன் மலையாள ஃபேன்ஸையும் சொல்லிட்டு இருக்கேன். யாரெல்லாம் கண்டிப்பாக வந்து லக்ஷ்மி பிரியாக்காக பார்த்துருப்பீங்க, என்ன மாதிரி யாரெல்லாம் பார்த்தீங்கன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க. இப்போ யாரெல்லாம் கௌதம்காக பார்த்துட்டு இருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. மலையாளம் சீரியலாக இருந்தாலும் நம்ம தமிழ் பொண்ணு மலையாளத்தில் போயிட்டு இப்படி ஒரு அப்ரிசியேஷன், இப்படி ஒரு ஃபேன்ஸோட வந்து சம்பாதிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு பெருமை தானே. ஸோ அந்த பெருமையை வந்து உங்ககிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் உங்களுக்காக இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எப்படி தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.